செய்திகள் தொடர்கின்றன. திரைப்பட நடிகை சுஜிபாலா தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வைத்தியநாதபுரத்தைச் சேர்ந்தவர் சுஜிபாலா. இவர் கோபால புராணம் என்ற மலையாள படத்தில் அறிமுகமாகி தமிழில் சந்திரமுகி, முத்துக்கு முத்தாக, கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். சுஜிபாலாவுக்கும் இயக்குனரும் நடிகருமான ரவிக்குமாருக்கும் காதல் ஏற்பட்டு கடந்த மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் சுஜிபாலா வைத்தியநாதபுரத்தில் உள்ள தனது வீட்டில் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். சுஜிபாலாவின் தாய் இதையடுத்து அவர் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மணல் விலை உயர்வால் கட்டிடப் பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி, கரூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வந்த மணல் குவாரிகளை மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து திருச்சி, கரூர் மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகள் மூடப்பட்டன. இதனால் அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் இயங்கி வரும் மணல் குவாரிக்கு திருச்சி, கரூர், திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மணல் அள்ளுவதற்காக ஏராளமான லாரிகள் வருகின்றன. இதனால் அரியலூரில் மணல் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு மாசமா கட்டுமான பொருளோட கடுமையான விலையினால எங்கள் தொழிலெலாம் ரொம்ப நசிஞ்சு போச்சு. எங்கள் லேபர்களை வச்சு ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியல. குறிப்பாக இந்த 2 நாளாகவே 2 யூனிட் மணல் 7,000 8,000 விற்கிறாங்க. அதனால் எங்கள் வேலைகள்லாம் நின்று போய் கிடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி 3 யூனிட் போட்டு 3,800 இறக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 2 யூனிட்டே 7,000 8,000 சொல்கிறாங்க. அதனால் வேலை செய்ய முடியாமல், லேபர்களை ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியாமல் எங்கள் தொழிலை நின்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. மணல் விலை உயர்வால் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கட்டுமான பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. முன்னாடி 4,000 வித்த மணல் இப்போ 8,000 8,000 வீட்டுக்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க. வீட்டுக்காரங்களுக்கு அந்த பொருளை வாங்கும்போது ரொம்ப இன்னும் நாளைக்கு விலை குறையுமா, நாளைக்கு குறையுமான்னு அவங்க யோசனை பண்ணிட்டு மணல் அடிக்க மாட்டாங்க, பொருள் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்குது. அதனால எங்க வேலை ரொம்ப பாதிக்கப்படுது. செந்தூரன் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளை திறந்தவெளி முகாம்களுக்கு மாற்ற கோரி மதிமுகவினர் இன்று முதல் தொடர் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள இலங்கை அகதிகள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள செந்தூரன் என்பவர் தங்களை திறந்தவெளி முகாம்களுக்கு மாற்ற கோரி கடந்த 6ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் இருந்து வந்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தூரனை வைகோ சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, செந்தூரன் உள்ளிட்ட இலங்கை அகதிகளை திறந்தவெளி முகாம்களுக்கு மாற்ற கோரி மதிமுகவினர் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு முகாமில் இருக்க 38 பேரையும், பூந்தமல்லி முகாமில் இருக்க 8 பேரையும், புதிதாக ஒருவரை கொண்டு வந்து அடைத்திருக்க 39 பேர், அவர்களை திறந்தவெளி முகாம்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 9 மணி முதல் எங்கள் தலைமை அலுவலகமான தாயகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடர் உண்ணாவிரத போராட்டமாக நாங்கள் நடத்தப் போகிறோம். ஆவடி அருகே ஏரியில் குளிக்கச் சென்ற சகோதரர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை அடுத்த ஆவடி கோவில் பாதை பகுதியைச் சேர்ந்த எலிசா என்பவருக்கு பாபு, வினோத்குமார் ஆகிய 2 மகன்கள் இருந்தனர். வில்லிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வந்த இருவரும் வீட்டின் அருகே உள்ள ஏரியில் குளிக்கச் சென்றுள்ளனர். ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆழமான பகுதிக்கு சென்றதால் இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நீண்ட நேரமாகியும் 2 பேரும் வீட்டிற்கு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி இருவரின் உடல்களை மீட்டனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த இடையந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரியில் நர்மதா, கார்த்திகா என்ற 2 சிறுமிகளும் மதன் என்ற ஒரு சிறுவனும் விளையாடச் சென்றுள்ளனர். அப்போது ஏரியில் தோண்டப்பட்ட குழியில் மூழ்கி 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் 3 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு ஹரியானா மாநிலம் பணம் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கியது.
லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இதில் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் சுசில்குமாருக்கு 1,50,00,000 ரூபாய் பணமும், வெண்கலப் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் யோகேஸ்வர் தத், பேட்மிண்டன் வீரர் சாய்னா நேவால் மற்றும் துப்பாக்கிச் சுடும் வீரர் ககன் நரங் ஆகியோருக்கு தலா 1 கோடி ரூபாய் பணமும் ஹரியானா முதல்வர் பூபிந்தர் சிங் வழங்கினார். हरियाणा गवर्नमेंट इतनी अच्छी तरह से सपोर्ट कर रही है हम प्लेयर्स को, तो और हमें एनकरेजमेंट मिलती है कि आगे हम अच्छा करें और इस बार जो सम्मान मिल रहा है हमको पूरी कंट्री से वो ही बहुत अच्छा है. வீரர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசாக உயர் ரக கார் மற்றும் LED டிவியும் வழங்கப்பட்டது. கரூர் அருகே சட்டத்திற்கு புறம்பாக இயங்கும் மணல் குவாரியை பார்வையிடச் சென்ற பாஜக கட்சி உறுப்பினர் ஒருவர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கரூர் காவிரி ஆற்றில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் நைரூர் புதுப்பாளையம் பகுதிக்கு பார்வையிடச் சென்ற பாஜகவைச் சேர்ந்த சிவசாமியின் காரை 20 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்துள்ளது. அவரின் காரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கினர். இதில் சிவசாமியின் நண்பரான திருக்குமரன் என்பவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து சிவசாமி காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி உள்ளிட்ட ஆறுகளில் முறைகேடாக அதிகளவு மணல் அள்ளப்படுவதாக வந்த புகாரின் பேரில் கரூரில் 7 குவாரிகள் உட்பட மொத்தம் 33 குவாரிகளில் மணல் எடுக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் பயங்கர தீ விபத்து, 39 பேர் உடல் கருகி பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.